நிறைய விஷயங்களை தடையில்லாமல் செயல்படுத்தி நிறைய விடை தெரியாத கேள்விக்கு சிம்மராசிக்காரவங்க ஒரு விடையை கண்டுபிடிக்க போகிறாங்க, உச்சம் தொட போகிறாங்க. அந்த நம்பர் 1 அவங்க வாழ்க்கையில் இருப்பதற்கு காரணமே அந்த சூரியனுடைய எல்லா அனுகூலமும் அவங்களுக்கு கிடைக்குது. சிவபெருமானுடைய அனுகூலம் பரிபூரணமாக கிடைக்குது. குலதெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூரணமாக கிடைக்கிறதுனால தான் நம்பர் 1. அந்த தெய்வமே இவர்களிடம் வந்து இறங்கி இவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய எல்லா விதமான சப்போர்ட்டையும் கொடுக்கக்கூடிய எண்ணாக குருவினுடைய மங்களகரமான அந்த குருவினுடைய ஆதிக்கம் இவர்களுக்கு கண்டிப்பாக சுய ஜாதகத்தில் இருந்தால் முத்தான வாழ்க்கை 3ஆம் நம்பரை பயன்படுத்தும் போது இவர்களுக்கு அவங்க ஊரே உங்களை கொண்டாடினாலும் கூட உங்கள் வாழ்க்கை ரகசிய வாழ்க்கை திண்டாட்டமாகவே அமையும். அதுக்கு காரணம் 8. சிம்மம் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்கள். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஒவ்வொருத்தவங்க லைஃப்லையுமே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களோட ஃபேவரட்டான விஷயத்தை அவங்க கையில் எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த வரிசையில் ஒவ்வொரு 12 ராசிக்குமே நம்ம வந்து லக்கி டேஸ் வந்து பார்த்தோம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் பார்த்தோம். ஸோ அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர்ஸுமே பார்த்தோம். இந்த நிறங்கள் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பகுதி என்னன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள். அதாவது இந்த எண்களை பயன்படுத்தினாங்கன்னா இன்னும் அவங்க வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கை கூடுன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ அந்த வகையில் சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் சிம்ம ராசியுடைய குணாதிசயங்கள் எப்படி இருப்பாங்க? சிம்மராசிக்காரவங்களை பற்றி நம்ம சொல்லாத வீடியோவே கிடையாது. ஏன்னா அதை கடந்து யாருனாலையும் போக முடியாது. ஆதவன் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க. சிம்மராசிக்காரர்களை சுற்றி ஒரு கூட்டம் எப்பொழுதுமே இருக்குதுன்னு சொன்னால் ஆளுமை தான் காரணம். அந்த ஆளுமை இவர்களை என்னைக்கு இருந்தாலும் ஒரு உச்சமான இடத்துக்கு கொண்டுட்டு வரும். ஏன்னா சிந்தனையே பிராண்டாக இருக்கும். சிந்திக்கிற விஷயமே எப்பயுமே முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு சூரியனுடைய ஒளி எப்படி எல்லாருக்கும் ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்குது, அதே மாதிரி சிம்மராசி இருக்கக்கூடிய இடத்துலையே அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் பிரகாசமாக தெரிவாங்க. ஆனால் சிம்மராசி பிரகாசமாக வரணும்னு சொன்னால் கூடவே அவங்களுடைய உழைப்புக்கு அதிர்ஷ்டமும் கிடைக்கணும். நம்ம அதிர்ஷ்ட நிறம் சொல்லியிருக்கோம், அதிர்ஷ்ட கிழமைகள் சொல்லியிருக்கோம், கூடவே அதிர்ஷ்ட எண்களையும் அவர்கள் தெரிந்து கொண்டால் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை நல்ல அமைப்புகளை அவங்க பெறுவாங்க. நிறைய விஷயங்களை தடையில்லாமல் செயல்படுத்தி நிறைய விடை தெரியாத கேள்விக்கு சிம்மராசிக்காரவங்க ஒரு விடையை கண்டுபிடிக்க போகிறாங்க, உச்சம் தொட போகிறாங்க. எண்கள் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கண்கள். சிம்மராசிக்காரங்க சாதாரணமாக திங்க் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு ப்ராட் மைண்ட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இன்னும் இந்த ஸ்பெஷலான ஒரு எண்ணம் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷல்ப்பா அப்படின்னு எந்த எண் சொல்லலாம்? நீங்கள் ஒரு சபையில் வந்து உட்காந்துருக்கும் போதுங்க கடைசி நம்பர் எந்திரிச்சு வா அப்படின்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. 99லேருந்து 98 100 அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க. 1ஆம் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் வாங்க அப்படின்னு சொல்லாங்க. அந்த 1 அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மம், சூரியன். அந்த நம்பர் 1 அவங்க வாழ்க்கையில் இருப்பதற்கு காரணமே அந்த சூரியனுடைய எல்லா அனுகூலமும் அவங்களுக்கு கிடைக்குது. சிவபெருமானுடைய அனுகூலம் பரிபூரணமாக கிடைக்குது. குலதெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூரணமாக கிடைக்கிறதுனால தான் நம்பர் 1. அந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய எண்ணு தான் இவங்களுக்கு புகழை கொடுக்கக்கூடிய எண், வெற்றியை கொடுக்கக்கூடிய எண். போட்டி பந்தயங்களில் எந்த விஷயத்துலையும் இவர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு வெற்றியை தேடி கொடுக்குதுன்னு சொன்னால் ஒரு அரசு, ஒரு அரசாங்க வேலை, ஒரு அரசியலில் பெரிய பதவிகள் அந்த 1ஆம் தேதியை பயன்படுத்தும் போது 1ஆம் தேதியில் எலெக்ஷன்லாம் அமைஞ்சிச்சுன்னு சொன்னால் 1ஆம் தேதியில் வேட்பாளர் மனு தாக்கல்லாம் அவங்க பண்ணாங்கன்னு சொன்னால் 1ஆம் தேதி அன்னைக்கு அவங்க பிரச்சாரத்தை தொடங்கினாங்கன்னு சொன்னால் 1ஆம் தேதி அன்னைக்கு அவங்க புதிய மனிதர்களை சந்திச்சாங்கன்னு சொன்னால் 1ஆம் தேதி அன்னைக்கு சில ஆறுதலான விஷயங்களை அவங்க தேடிக்கிட்டாங்கன்னு சொன்னால் 1ஆம் தேதி அன்னைக்கு சில உறவுகளை எல்லாம் அவங்க புதுப்பிச்சுட்டாங்கன்னு சொன்னால் வாழ்க்கைங்கிறது ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். 1 என்பது சிம்மத்திற்கு நம்பர் 1ஆக கண்டிப்பாக திகழ வைக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு 1ஆம் தேதி யாருக்குமே இந்த ஒரு அருமையான ஒரு விஷயம் அமையாது. ஏன்னா 1ஆம் தேதி இவ்வளோ பெஸ்ட்டாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இருந்தாலுமே இந்த சுபகாரியங்கள், இந்த பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், செல்வாக்கு எல்லாமே பெருகிறதுக்கு அவங்க எந்த எண்ணெய் பயன்படுத்தலாம்? சுபகாரியம் அப்படின்னு சொன்னாலே குரு பகவானுடைய பார்வை இருக்கான்னு பார்ப்போம். மன்னவன் பொன்னவனுடைய பார்வை இருக்கா, அவர் நல்ல அனுகூலமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்ப்போம். அந்த குரு பகவானே சிம்ம ராசிக்காரர்களுக்கு தெய்வ கிரகமாக வந்தால், பூர்வ புண்ணிய நாதனாக வந்தால் எவ்வளோ பெரிய சிறப்பு. ஆதித்தன் 5ல் இருக்க அல்லது அவனே பார்க்க வாதிப்பான் சிவன் அப்படின்னு சொல்கிறார் புலிப்பானை. அப்போ அந்த சிவபெருமானுடைய அனுகூலத்தை பரிபூரணமாக பெற்ற சிம்மராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்து பூர்வ புண்ணிய கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அருளும் இருந்தால் அந்த சிவனுடைய எல்லா பார்வையும் இவர்கள் மேலே கிடைத்து அந்த தலைமை பண்பு, புகழ், தெய்வ காரியங்கள், சுபகாரியங்கள், வீட்டில் சுப நிகழ்வுகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு குருவா அமைவார். அவரே அட்டமாதிபதியாக வந்தாலும் பயம் கொள்ள வேண்டியதில்லை. பூர்வ புண்ணிய கிரகமாக வர்றதுனால சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய குருவினுடைய ஆதிக்க எண் என்று சொல்லக்கூடிய 3வது எண்
இவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். குருவினுடைய அந்த ஆதிக்கம் என்ன பயன்படுத்தும் போது குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. குழந்தைகளுக்கு பள்ளி படிப்புக்கு முதல் நாள் சேர்க்குறீங்க, அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறீங்க, குழந்தை டெலிவரிக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, குழந்தைக்கான மருத்துவம் பார்க்க போகிறீங்க, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, ஒரு நகை வாங்க போகிறீங்க, ஒரு நிச்சயதார்த்தம் பண்ண போகிறீங்க, ஒரு முகூர்த்த தேதி பண்ண போகிறீங்க, ஒரு நல்ல உறவுகளை சந்திக்க போகிறீங்க, கொடுக்கல் வாங்கல் பண்ண போகிறீங்க, ஒரு சீட்டு ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு சேவிங்ஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு வங்கியில் பணம் போட போகிறீங்க, கொடுத்த கடனை கேட்க போகிறீங்க. அத்துணைக்கும் 3வது எண் என்பது சிம்மராசிக்காரங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். மகான்களுடைய தரிசனம், ஒரு தெய்வ தரிசனம் பார்க்க போகிறீங்க, ஒரு கோவில் நேர்த்திக்கடனை முடிக்க போகிறீங்க, ஒரு தீர்த்த ஸ்தலங்களுக்கு குளிக்க போகிறீங்க, ஒரு சுற்றுலா போக போகிறீங்க, ஒரு தெய்வத்தில் போய் கிரிவலம் பண்ண போகிறீங்க. பௌர்ணமி அமாவாசையெல்லாம் இந்த 3ஆம் தேதியாகவும் அமைந்தால் சிவபெருமானுடைய முழு பார்வையும் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக சிம்மத்திற்கு தெய்வம் நின்று பேசக்கூடிய, தெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய அந்த தெய்வமே இவர்களிடம் வந்து இறங்கி இவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய, எல்லா விதமான சப்போர்ட்டையும் கொடுக்கக்கூடிய எண்ணாக குருவினுடைய மங்களகரமான அந்த குருவினுடைய ஆதிக்கம் இவர்களுக்கு கண்டிப்பாக சுய ஜாதகத்தில் இருந்தால் முத்தான வாழ்க்கை 3ஆம் நம்பரை பயன்படுத்தும் போது இவர்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த ஒரு வசதியா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், கௌரவமா இருக்கட்டும், தெய்வீக அருளா இருக்கட்டும், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு, பூரணமா கிடைக்கிறதுக்கு ஒரு எண்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம சிம்ம ராசிக்காரங்கனாலே அந்த பதவி இல்லாம இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு அதிகாரத்தன்மை வந்து அவங்களுக்கு இன்னும் டபுளா ட்ரிபிளா போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த அதிகார பதவி வந்து முழுமையா கிடைக்கிறதுக்கு எந்த எண்ணை பயன்படுத்தலாம்? நிச்சயமா சிம்மம் அப்படிங்கிறது ராஜா. ஒரே ஒரு ராஜா மட்டும் ஒரு ஊருக்குள்ள இருந்தாருன்னா மதிப்பு கிடையாது. ராஜான்றது அப்படியே படை பரிவாளங்கள் தளபதி எல்லாம் இருக்கணும், அவங்களுக்கு மக்களும் இருக்கணும். அப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே அந்த ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த மனம் போக்கு அவங்கள்ட்ட இருக்கு. அந்த இடத்துல ஒரு பதவி வேணும்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகளை, நிறைய விஷயங்களை, நிறைய போட்டிகளை சமாளித்து தான் ஒரு இடத்துல போய் உட்கார முடியும். நிறைய படைபலங்களை வென்று தான் அந்த பதவியில் உட்கார முடியும். அப்படி ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய, ஒரு தோல்வியே இல்லாத ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, எந்த இடத்துலையும் தன்னை நிலைநிறுத்தி தன்னை வந்து சாதிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு எண் அப்படின்னு சொன்னால் 9வது எண். சிவராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வித்தை, வாகனம், வீடு, பஞ்சு, சுகம், மெத்தை, எண்ணெய், மிகுசுகு, 4 10 பாதி, பழைய சீமான், 5 சொல்லக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய, வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. 9 பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயே இவருக்கு 4 வர்றதுனால இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எந்த பொருளுமே பிரம்மாண்டமாக இருப்பதும் அவர்களும் பிரம்மாண்டமாக தெரிவதற்கு காரணமே துணிச்சல் தான். அந்த துணிச்சலை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தான். அந்த செவ்வாயினுடைய ஆதிக்க எண் 9 தான். அந்த 9 இவர்கள் பயன்படுத்தும் போது இவங்களுக்கு எல்லா அதிகாரமும் எப்பொழுதுமே கிடைக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களை 1, 3, 9 இதெல்லாமே பார்த்தோம் சார். ஸோ விடுபட்ட எண்கள், அதில் வந்து நமக்கு நெகட்டிவான எண்களை நம்ம என்னன்னு சொல்லி பிரிக்கலாம்? சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் சொல்கிற மாதிரி பணம், அது ஒரு பதவி, ஒரு புகழ், இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் அவங்களால வந்து ஒரு பெரிய பிரிஸ்காக அவங்களால வெளியில் வரவே முடியாது. நிறைய சிம்ம ராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமாக ஊரே அவர்களை தூக்கி வச்சு கொண்டாடுங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு திண்டாட்டம் தாங்க. காரணம், அது மதுரையா சிதம்பரமானு தெரியாது. அவங்க வாழ்க்கை வீட்டிற்குள்ளே சரியான ஒரு வளர்ச்சியை நோக்கி இருக்காது. அப்படின்னு சொல்லும்போது அதற்கு காரணம் சில திருமண தேதிகள் சில பேருக்கு 8ஆம் தேதியாக அமைஞ்சிடுறது. கூட்டு எண் 8, ஒரு 8ஆம் தேதி, ஒரு 26ஆம் தேதி, ஒரு 17ஆம் தேதி, அல்லது நம்ம வாழ்க்கையே சிவராசியில் பிறந்து இந்த மாதிரி 8 கூட்டு ஆதிக்க எண்களில் பிறந்திருந்தா அவங்க வாழ்க்கையில் நிறையா திண்டாட்டங்கள், ஊரே உங்களை கொண்டாடினாலும் கூட உங்கள் வாழ்க்கை, ரகசிய வாழ்க்கை திண்டாட்டமாகவே அமையும். அதுக்கு காரணம் 8. நிறைய தடைகள் வருது, தாமதம் வருது, வில்லங்கம் வருது, சிக்கல்கள் வருது, தீராத பிரச்சனைகள் கூட வருது. ஆக 8 என்பது சிம்மத்தை பொறுத்தவரை தடை. இவங்க என்னதான் அதை உடைக்க நினைச்சாலும் கூட அது ஒரு பக்கம் வந்து சதிராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கும். காரணம், சிவராசிக்காரர்களுக்கு 6, 7 வர்றாரு. 6ஆம் இடங்கிறது ருணரோக சத்துருபாவம், 7ஆம் இடங்கிறது களத்திர பாவம். களத்திரமே விரோதமானா, மனைவியே கணவனை எதிராளியாக மாறினா, கடன் கொடுத்தவர்களே உங்களுக்கு எதிராக திரும்பினா, ஆக இந்த இடமெல்லாம் உங்களுக்கு 8ஆம் தேதியெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா வாங்கினவன் உங்களுக்கு எதிராக திரும்புவான். 8ஆம் தேதி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வாங்கவே முடியாது. 8ஆம் தேதி தரேன்னு சொல்லிட்டீங்கன்னா கொடுக்கவே முடியாது. 8ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா அதில் 1008 பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். 8 என்பது சிம்மத்தை பொறுத்தவரை கொஞ்சம் ஆகாத எண்ணம். சுய ஜாதகத்தில் லக்னத்தை பொறுத்து சனிபான் கொஞ்சம் ஃபேவராக இருந்தால் சிம்மராசிக்காரர்களுக்கு அதுவுமே 50% தான். நான் நிறைய சிம்மராசிக்காரர்களை ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு சில பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் தேதி ஒரு வழக்கில் இருப்பாங்க. அந்த வழக்கை தீர்வு பார்க்குறதுக்கு அவங்க 8ஆம் தேதி கரெக்டாக வாய்தாக போனாங்கன்னா சக்ஸஸ் ஆகாது. அவங்களுக்கு வெற்றியை வந்து தடுக்கும். ஆனால் சிம்மத்தினுடைய வெற்றியை தடுக்கலாம், நிறுத்த முடியாது.
ஆக சிம்மம் என்பது 1, சிம்மம் என்பது 9, சிம்மம் என்பது 3, இதெல்லாம் அவர்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் உயர்வை தரும். 8 என்பது தடையை தரும். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய அந்த பதவியாக இருக்கட்டும், அதிகாரத்தை குறைக்கும் விதமாக இந்த தேதிகள் எல்லாமே சொல்லியிருக்கோம். அந்த 8 இருக்கட்டும், 17 இருக்கட்டும், 26. ஸோ மற்ற தேதிகள், அதாவது நம்ம 1, 3, 9 பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கோம் சார். மற்ற தேதிகள் ஏதாவது நெகட்டிவாக இருக்கா? இந்த டேட்ஸை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு ஏதாவது டேட்ஸ் இருக்கா? அப்படி பார்த்தா மாசத்துல வந்து காலாண்டில் நிறைய நாளை கிழிச்செறிஞ்சிருந்துங்கிற மாதிரி இருக்கும். 4வது எண் ராகு பகவானுடைய ஆதிக்கன், 7 வந்து கேது பகவானுடைய ஆதிக்கன். சிம்மத்திற்கு சூரியனுக்கு இவங்க 2 பேரும் பகை கிரகங்களாக வர்றாங்க. ராகு கேது நல்ல நிலையில் இல்லாத ராகு வாரி வாரி வழங்குமே, ஆனால் தன் திசையின் இறுதியில் வாரி விட்டு விடக்கூடும், தான் கொடுத்த செல்வத்தை தானே பிடுங்கிக் கொள்வார் அப்படின்னு சிம்மத்துக்கு சொல்கிறாங்க. அப்போ ராகு கேதுனுடைய ஆதிக்கம் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, லக்னத்தை பொறுத்து பார்த்துக்கிட்டு தான் சுய ஜாதகத்தில் ஃபேவராக உட்கார்ந்துருக்கிறாங்க. உங்கள் லக்னத்திற்கு யோகாதிபதி குருவினுடைய பார்வையில் இருக்கிறாங்க, சேர்க்கையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த நாளையும் ஏழையும் பயன்படுத்திக்கலாம். சில்லன்னு சொன்னால் நீங்கள் வந்து சில முக்கியமான விஷயங்களுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆக மற்ற எண்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 6 சுக்கிரனுடைய நம்பர் நடுநிலையாக வரும். சந்திர பகவானுடைய நம்பர் 2ஆம் நம்பர். சூரியனுக்கு மேக்சிமம் ஒரு பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருந்தாங்கன்னா 2ஆம் நம்பருங்கிறது உங்களுக்கு யோகமாக இருக்கும். வளர்பிறையை நோக்கி பிறந்திருந்தாங்கன்னா, ஒரு தேய்பிறையில் பிறந்திருந்தாங்கன்னா 2ஆம் தேதிங்கிறது கொஞ்சம் தடைகளை கொடுக்கக்கூடிய எண்ணாக தாமதமாக கிடைக்கும். கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, தாமதமாக கிடைக்கும். ஆக இவங்களுடைய சுய ஜாதக அமைப்பு தான் மற்ற எண்களை எப்படி பயன்படுத்திக்கலாம், எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாங்கிறத தீர்மானிக்கும். ஸோ நிச்சயமாக, ஏன்னா சிம்ம ராசிக்கு வந்து கண்டிப்பாக, ஏன்னா வந்து அவங்க நிறைய அந்த உயர் பதவிகள் இருக்கும்போது இந்த மாதிரி எண்கள் சம்மந்தப்பட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப்பில் டிசிஷன் எடுத்தாங்கன்னா இன்னும் அதிக லெவலுக்கு போவாங்க. அதில் நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ், ஒரு சில டேட்ஸ், ஒரு சில எண்கள் வந்து பயன்படுத்த வேணான்றதை பார்த்தோம். விடுபட்ட எண்களுக்கான விளக்கமும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அடுத்த ராசியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.